வேளச்சேரி நேரு நகரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் தனது குழந்தையுடன் அமைச்சரிடம் மருத்துவ உதவி கேட்ட பெற்றோர். குழந்தையின் மருத்துவ உதவிகளுக்கு மறுநாள் வீட்டிற்கே வந்து தன்னை பார்க்குமாறு அமைச்சர் கூறியதால் பெற்றோர்கள் நெகிழ்ச்சி. சென்னை வேளச்சேரி நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் திருமலை, 51 வயது. இவருக்கு 8 வயதில் மகன் உள்ளார். இவரது மகனுக்கு பிறந்ததிலிருந்தே முடி வளராமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனை அடுத்து எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பொழுது அங்கே 7 வயது நிறைவு அடைந்தவுடன் கூட்டி வருமாறு கூறியுள்ளனர். அதையடுத்து காத்திருந்து 7 வயதை அடைந்தவுடன் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றால் இங்கே பார்க்க இயலாது, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு கூறியுள்ளனர். மருத்துவர்களின் இந்த அலக்கழிப்பினால் பெற்றோர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். இதனையடுத்து பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கும் குழந்தையை சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அங்கேயும் முடி வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளது என கூறியுள்ளனர். இதனால் பொருட்செலவுடன் பெரும் மனவேதனையும் பெற்றோர்கள் இருந்துள்ளனர். இதற்கிடையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களின் முன்னிலையில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 7 மிகப்பெரிய தனியார் மருத்துவமனைகளின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக வேளச்சேரி நேரு நகரில் சைதை கிழக்கு பகுதி 172வது வட்ட திமுக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் துவக்கி வைத்து பார்வையிட்டார். அப்பொழுது அமைச்சர் வருவதை அறிந்த திருமலை மருத்துவ முகாமிற்கு வந்திருந்து அமைச்சரை நேரில் சந்தித்து தனது குழந்தையின் என் பையனுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே முடி இல்லை. முடி இல்லாததால நாங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம். மருத்துவரிடம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கும் கூட்டு போய் காமிச்சோம். ஆனால் முடி 7 வயசு மேலே வர சொன்னாங்க, முடி வராதுன்னு சில பேர் சொன்னாங்க. அப்புறம் இங்கே வேளச்சேரியில் மருத்துவ முகாம் போட்டிருந்தாங்க. சரி, அது காமிக்கலான்னு அமைச்சர் வராருன்னு சொன்னாங்க, மா. சுப்பிரமணியன் வராருன்னு சொன்னாங்க. அதனால சரி கூட்டு வந்து காமிச்சா அவர் வந்து பார்த்துட்டு இது நல்ல ஸ்பெஷல் டாக்டர் கிட்ட காமிக்கணும், நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்தா நான் வந்து அந்த குழந்தை மருத்துவமனைக்கு எக்மோருக்கு நல்ல டாக்டர் கிட்ட சொல்லி விடுறேன் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது நானும் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். கொஞ்சம் என் பையனுக்கு முடி வர்றதுனால கொஞ்சம் வர்றதுக்காக கொஞ்சம் உதவி பண்ணி ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்லி இது நல்ல முறையில் முடி வர வச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அமைச்சர்கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கும் போது அவருக்கு எப்படி நான் அணுகுறேன்? அவரே வந்து பார்த்தாரு. நாங்கள் உட்கார்ந்துருந்தோம், எல்லாரும் உட்காந்துருந்தோம். அவரே வந்து என்னன்னு கேட்டாரு. கேட்டு இது மாதிரி முடி குழந்தைலேருந்தே வரலனான்னு சொன்னதுக்கு அவருக்கு நீங்கள் வாங்க எக்மோர் ஹாஸ்பிட்டலில் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக சொல்லி விடுறேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு போயிட்டு பார்க்கலான்னு இருக்கோம், பார்த்து சொல்லலான்னு. பேருனா என் பேர் திருமலை. நான் வேளச்சேரி நேரு நகரில் தான் இருக்கேன்.